delivering smiles all around the professional careers. Reach us to reach them. பட் இந்த ஹோல் டிபேட் இருக்குல்ல சார், விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து பாண்டிச்சேரியிலேயும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு, தமிழ்நாட்டிலையும் அதான் அதிகப்படுத்தி, பெங்காலில் கூட ஏற்படுத்திருச்சு 92%, கேரளாலையும் ஏற்படுத்திருச்சு. கேரளா ஜம்போட இங்கே ஜம்ப் அதிகமாக இருக்கு. இல்லை, அதை விட அசாமில் நல்லா ஏறிச்சு இல்லையே. கேரளா விட நம்ம ஜாஸ்தி தான். அங்கே வந்துட்டு குட்டீஸுக்கு ஒரு வேண்டுகோள் விடுதல, அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். பெங்காலில் வந்துட்டு நிறைய எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அடிப்படைங்க பேஸ் ஓட்டை குறைச்சிட்ட உடனே ஓட்டு பர்சன்டேஜ். ஒரு பூத் ஏஜென்ட் சொல்றாரு, அவர் அதிமுக பூத் ஏஜென்ட், உதயசூரியனுக்கு விழுது, பிகிலுக்கு விழுது, நான் எங்களுக்கு விழுத அப்படின்றாரு. அதான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வரலாறு காணாத போலிங் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 85% கிராஸ் பண்ணிடுச்சு, இதுதான் அதிகம் அப்படின்லாம் வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் 2026 போலானது அதிகம்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து விஜய் எஃபெக்டா எஸ்ஐஆரா இல்லை வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் நீங்கள் சரிதான். அது எல்லாமே அது எப்படி நேற்று காத்தால இருந்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். 2 தொலைக்காட்சிகள் அதெல்லாம் பற்றி கூட நான் விளக்குனேன். அதாவது அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது என்னென்னா ரிலேட்டட் டு அந்த பேஸ் ஃபிகர். இப்போ 1500 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதனுடைய இதுதான் 100. ஸோ அதில் வந்துட்டு 1300 பேர் வந்தாங்க அப்படின்னோம்னா அதில் வந்துட்டு நம்ம 85% பேர் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? அதே 1500 பேர் 1000 பேர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு 1000 பேர் அது குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 900 பேர் வந்தாங்கன்னா 90% ஆகுது இல்லை? அப்போது தட் இஸ் ரிலேட்டட் டு த பேஸ் ஃபிகர். ஆனால் நியூ ஓட்டர்ஸும் என்ரோல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2021 தேர்தல் அன்னைக்கு எடுத்துக்கங்க 73% அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு 85.1, 73.8, இப்போ 85.1 வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 6,41,00,000 ஓட்டு. இப்போ இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சது இல்லைங்களா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் திருத்தம், அது முடிச்சிட்ட உடனே நம்மளுடைய மொத்த வாக்காளர், தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர் 6,41,00,000 இருந்துட்டு 5,73,00,000 முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 75 லட்சம் டெலிஷன்ஸ் பக்கம். ஆமாம், 67 லட்சம் பேர் இல்லை, குறைஞ்சிருச்சு. அதில் வந்துட்டு இப்போ தேர்தல் நடந்துட்ட உடனே அதில் பர்சன்டேஜை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 6,41,00,000 73 அப்படின்றது வந்துட்டு அதே அளவுக்கான அந்த 4,13,73,000 4,73,00,000 இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது அதிகமான பர்சன்டேஜ் ஆகும். நல்லா புரியுது அவங்களுக்கு. போன முறை வந்துட்டு 4 கோடியத்தை பாருங்க இருங்க வர பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்போது 2021 மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் அப்போ 73.63, அப்போ 6,28,00,000 இன்னும் வருதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கணக்கு வந்துட்டு 6,41,00,000. அதில் வந்துட்டு இப்போ போலா இருக்கிறது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு 76.1% தான். அதுக்கும் இப்போ அதை குறைக்கப்பட்டதுனால 9% கூடுதலாக காட்டுது. 76.1% 85 காட்டுது. இப்போ அதை அவன் தான் சொல்றான், if the electorate had remained as it was in September 2025, போன ஆண்டு செப்டம்பர் 20 இருந்த போது அந்த பாப்புலேஷன் போட்டீங்கன்னா prior to the SIR exercise, TN would have recorded a turnout of 76.1. பழைய இதுக்கிட்டே வந்துருக்கும். ஆமா, அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% வந்துட்டு கூடுதலாக இருக்கும். எவ்வளோதான் பெருசா வந்துட்டு அப்படியே ஒரு வரலாறு காணாது அப்படின்னா எல்லாமே வரலாறு காணாது தான். இன்னைக்கு நம்ம வச்சுதான் புதுசு இந்த தங்க விலை ஏறுதுல டெய்லி சொல்லிட்டு இருந்தாங்க தெரியும், வரலாறு காணாத உயர்வு. அடுத்த நாள் வந்துட்டு மறுபடியும் ஒரு 50 ரூபா ஒரு சவரனுக்கு உயரும், வரலாறு கடந்த உணர்வு. அடுத்த நாள் மறுபடியும் அது வரலாறு கடந்த உயர்வு. அது வரலாறு இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அது வந்துட்டு வரலாறு கடந்த உயர்வு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா போன தடவை போலான ஓட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4,73,00,000. இந்த முறை பார்த்தீங்கன்னா 4,88,00,000, 15 லட்சம் ஓட்டு கூடுதலாக விழுந்துருக்குது. இவ்வளோதான். இதில் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, புதுசாக வந்து வாக்களிச்சவங்கலாம் இருக்கிறாங்க, எல்லாம் உண்மை. ஆனால் பர்சன்டேஜ் இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன் இது வரும் 15 லட்சம் பேர் கூடுதலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இன்னொரு ஜோக் இதில் சொல்கிறேன். போன முறை சைதாப்பேட்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 57%, இப்போ பார்த்தீங்கன்னா 77%. ஆனால் போன முறை போரானதை விட இப்போ போரானது 2,400 பேர் கம்மி. பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு, ஆனால் டோட்டல் நெட் நம்பர்ஸ் கம்மி. நம்பர்ஸ் கம்மி. நான் அதான் 1500 இந்த 1000 வித்தியாசத்தை நான் சொன்னேன். நான் இப்போ அதே மாதிரி மயிலாப்பூர்ல கம்மி, துறைமுகத்தில் கம்மி, ஏன் ஆர்கே நகர்லேயே கம்மி. ஆர்கே நகரில் தான் மெட்ராஸ்லேயே ஹையஸ்ட், அங்கேயே கம்மி தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் தொகுதி பார்த்தீங்கன்னா 9,000 ஓட்டு அதிகம், அங்கே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இன்னும் சில தொகுதிகள் கொங்கு ரீஜன் ஃபுல்லாகவே
அதிகப்படியாக போலா இருக்குது அப்படின்லாம். ஆமாம், கொங்கு ரீஜனில் போலா இருக்குது, அதிகமானே கொடுத்தாங்க. மக்கள் வந்துட்டு ஜனநாயக சேவையை 2 இடத்துல செய்வாங்க. ஒன்று, தங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதில் ஒரு ஜனநாயக சேவை, தங்களுக்கு நல்லா வந்திருந்ததுன்னா அதுக்கு தனியான ஒரு ஜனநாயக சேவை. 2 டைப் இருக்குது. 2 டைப். இந்த தேர்தலினுடைய சிறப்பு என்னன்னா 2 மெர்ஜ் ஆயிடுச்சு. அதுவும் புது ஆளும் போட்டான், நல்லா பழைய ஆளும் நல்லா வாங்கிட்டு போடல அடி 92% வரைக்கும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால இது பெருசாலாம் நீங்க நினைச்சிட வேணாம். அந்த கொங்கு மண்டலத்தில் அப்படி இருக்குது அந்த ஆர்வம். ஆனால் தஞ்சை மண்டலத்தில் அது இல்லை, டெல்டால அது இல்லை, ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் அது இல்லை. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இன்னும் ரொம்ப மட்டும் இருக்காலே அங்கதான் லோ. அந்த இடத்துல வந்துட்டு ஒன்றுமே இல்லை, லோயஸ்ட். பட் சார், இந்த ஃபேக்டரை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்களா ரீசெண்ட் டைம்ஸில்? பணம் கொடுக்குறதையோ இல்லைன்னா வந்து பொருட்கள் ஏதோ ஒன்று அது வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சா? ஏன்னா நம்ம சகஜமாக பேசுகிற ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்போ இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண ஒரு தொகுதிக்கு, ஒரு தொகுதிக்கு உங்களை நிறுத்துறேன், வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்குது, 40 லட்சம் இருக்குதா? அப்போ இந்த ஜனநாயகமே எப்படி இருக்கு அப்படின்னா, 40 லட்சம் செலவு பண்றதுன்னா என்னத்துக்கு செலவு பண்ணுவாங்க? 40 நாள் பப்ளிசிட்டி எல்லாம் என்ன, அதெல்லாம் வந்துட்டு டிவியில் எடுக்க போறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. போஸ்டர் ஒட்டுறது இல்லை, கொடியை கட்டுறது இல்லை, எதுக்குமே அனுமதி இல்லை. 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னா எதுக்கு? நான் ரொம்ப 25,000 மட்டும் ஒரு நாள் செலவு பண்ணிட்டு கூட 10 பேர் வச்சுட்டு ஆனால் சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மீதி 30 லட்சத்தை அழகா ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்கோங்க, நான் டெபாசிட்டை விட ஜாஸ்தியாக வாங்கிடலாம். 500 ரூபாய் வீதம் 60,000 பேருக்கு நான் கொடுத்துடலாமா? 30,000 ரூபாயை. ஸோ தேர்தல் ஆணையம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். வெளியிலலாம் வந்துட்டு பஸ்ஸில் போகிறது, பைக்கில் போகிறது, ஏன் பணம் எடுத்துகிட்டு போய் போடுற ஏடிஎம்னுடைய வண்டியை நிறுத்தி அதில் இருக்கிறதெல்லாம் பிடிக்க வேண்டியது. கேட்டால் நாங்கள் வந்து 2.5 கோடி கைப்பற்றிட்டோம்னா இங்கே கணக்கு காட்டிட வேண்டியது. அந்த வண்டி எதுக்கான வண்டின்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், கணக்கு காட்டிட வேண்டியது. 100 கோடி வரைக்கும் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு வேண்டியது. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஒரு தொகுதிக்கும் 100 கோடி வரைக்கும் பட்டுவாடை ஆகுது. ஆனால் தப்பு இல்லையா சார்? ஜனநாயகம் முறைகிட்டு போயிடாதா? ஐயா, தப்பு தான். ரோட்டில் மட்டுமா பிடிக்கணும், வீடு வீடாக வந்து பிடிக்கணும், யார் போய் பிடிக்கிறது? அதை விட்டுடுறாங்க அப்படியே. ஏன் அப்படின்னோம்னா எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க, கொடுக்கறத தடுத்தா கெட்ட பேர் வந்துடும் கட்சிங்க நினைக்கிறது. மக்கள் அதிருப்தி ஆகிடுவாங்க. வரதை வந்துட்டு பிடிங்கின்னு போகிறான், உனக்கு ஓட்டும் கிடையாது, ஒரு மயிறு கிடையாது, போட அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நானே பார்த்துட்டேன். கொடுக்கறதெல்லாம் தடுக்காது, கொடுக்கறது தடுக்காது, நீ கொடு, ஆனால் அவன் கொடுக்குறது தடுக்காது. அவங்களுக்கு 2 பேர் சந்தோஷம் அதை போடுவாங்க ஜனங்க. அவனும் போட்டான், இவனும் போட்டான், நம்மக்கிட்ட 5 ஓட்டு இருக்குது, அவனும் கொடுத்தா இவனும் கொடுத்தான், 3 இந்தாண்ட போட்டு 2 இந்தாண்ட போட்டு ஒரு பகிர்வு. இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு கொடுக்குற மாதிரி வஞ்சனைலாம் பண்ணுறதில்ல, இவனுக்கு போட்டு இவனுக்கு 2. அதனால நம்ம நாட்டு ஜனநாயகத்தை ரொம்ப கிரீடாக வச்சு கொண்டாடுறாங்கல்ல எல்லாரும், ஆரம்பிச்சு கடைசியில் இன்னைக்கு மத்தியானம் விஜய் வரைக்கும். அதெல்லாம் தேவையில்லை, இது வேற கதை இது. பட் சார், அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கா? வெற்றி தோல்வி டிசைட் பண்ணுறது வந்து பணம் தானா? எதுவுமே கிடையாதுங்க. வாக்களிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசணுமோ, வெற்றி தோல்வி எது தீர்மானிக்கணும்னு நம்ம பேசணுமோ அதுதான் இப்பொழுதும். அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. தேர் மே பி மார்ஜினல் டிஃபரன்சஸ் பிகாஸ் 15 lakh எக்ஸ்ட்ரா ஓட்ஸ். அது எந்த பக்கம் போகுது, யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இப்போ அதில் ஒரு உதாரணம் வெளிப்படையே பேசுவோம். இந்த 5 லட்சத்தில் ஒரு 10 லட்சம் அப்படி விஜய்க்கு சார்பாக போச்சு அப்படின்னா அது அவருக்கு ஒரு லிஃப்ட்டு. 40 லட்சம் கிடைக்கிறது 50 லட்சம் கிடைக்கலாம், இல்லை 50 லட்சம் கிடைக்கிறது 60 லட்சம் கிடைக்கலாம், அது அவருக்கு பூஸ்ட்டு. ஆனால் இது வெற்றி தோல்வி நிர்ணயிச்சிருமா? வெற்றி தோல்வி நிற்கிறதுக்கு நீங்கள் நிறைய போகணும், ஓட்டு 1.2 கோடி ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கணும். விஜய் ஃபேக்டர் வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு கீ பாயிண்ட்டாக இருந்திருக்கா இல்லையா? அது இருந்துச்சு. கீ பாயிண்ட்னா அவருக்கு, ஓட்டர்ஸ் அதிமுகவுக்கு. ஆமாம், இல்லை அவருக்கே. இப்போ விஜய் சொல்லி புதுசாக மக்கள் யாரும் ஓட்டு போடல. விஜய்க்காக இருந்த ரசிகர்கள் அவங்க முதல் தேவையை போடுறவங்களா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அவங்களாம் விஜய்க்கு போட்டாங்க. அது விஜயை கூட எதிர்பாராத அளவுக்கு அது போட்டது. இன்னைக்கு கூட ஒரு நன்றி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டீஸு நண்பீஸு நண்பாஸு சொல்லியிருக்காரு இல்லையா? கரெக்டாக தான் இருக்கார். அப்புறம் அவரே எதிர்பாராத அளவுக்கு அது அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம இதை ஆட் பண்ணுவோம், பல பாக்கெட்ஸில் வந்துட்டு மைனாரிட்டிஸ் அவர் ஓட்டு போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் முஸ்லீம் விமன் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அது என்ன வெளிப்படையாக தெரியும். பட் சார், இந்த எஸ்ஐஆர்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து அது தேர்தல் ஆணையம் பூசுறது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அப்படி நடந்தது தான் நம்ம தான் பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் எடுத்து போட்டு சொல்கிறாங்க. நான் நேற்று காத்தாலே இதெல்லாம் மத்தியானமே இதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அனாலிசிஸ் வச்சுட்டு இன்னொரு கருத்து வருது இல்லை சார்? அப்படின்னா அப்போ எஸ்ஐஆரும் ரொம்ப எஃபெக்டிவாக நல்ல விதம் தானே பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து வருது இல்லை? இல்லையே, எஸ்ஐஆர் பண்ண ரீசனில் வந்துட்டு நீங்கள் 27 பேர் செத்து போனால் விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடியவங்களாம் 60 லட்சம் பேர் அவங்களாம் யார் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க? எங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க? எல்லோரும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்களோ? அப்போ சேர்ந்ததில் 37 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் நிறைய குளறுபடி இருக்குல்ல. இப்போது ஆர்கே பேசுகிறார் தொலைக்காட்சியில்,
அவருடைய ஓட்டு இல்லை, அவர் மனைவிக்கு ஓட்டு இருக்குது, அவருக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு போடல. அவர் எஸ்ஐஆரில் தான் நடந்துச்சு. எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் என் மனைவியினுடைய ஓட்டு என் அட்ரஸில் இல்லை, எஸ்ஐஆருக்கு அப்புறமும் என் மனைவியினுடைய ஓட்டு என் அட்ரஸில் இல்லை. இதுதான் எஸ்ஐஆர். ஆனால் நான் அப்ளிகேஷன் வச்சு ஃபோட்டோ வச்சு ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் என் பேர் அயாநாதன் தான், எஸ்ஐஆருக்கு அப்புறமும் என் பேர் அயாநாதன் தான். ரெண்டும் ஒரே மாதிரி தான். தப்பி தவறி நான் ஐயநாதன் அப்படின்னு நான் திருத்தி எழுதிட்டு இருந்தேன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வருதுன்னு என் பேர் டிலீட்டு. இப்படி தான் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையத்தில். எவ்வளவோ பேர் 6.1 லட்சம் 6.1 லட்சம் பேர் சேர்த்துருக்குறாங்க. யார் எங்கேருந்து நோபடி நோஸ். எவ்வளோ பேர் டெலிஷன் டபுள் என்ட்ரியை நீக்கினேன். ரைட்டு, இருக்கிறவனையும் நீக்கினது என்னாச்சு? அப்பாவுக்கு ஓட்டு இருக்குது, பொண்ணுக்கு ஓட்டு இருக்குது, பொண்டாட்டிக்கு ஓட்டு இல்லை. இப்படியெல்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் யாரும் எடுக்கலை. மைக் எடுத்துகிட்டு போய் எடுத்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எஸ்ஐஆர்னால என்ன முடியும். ஓட்டு சேர்க்கறதை விட மறுப்புன்றது ரொம்ப மோசமானது. அப்படிலாம் நடந்திருக்கு. பட் இந்த இந்த ஹோல் டிபேட் இருக்குல்ல சார், திரு விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து பாண்டிச்சேரியிலேயே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு, தமிழ்நாட்டிலையும் அதான் அதிகப்படுத்தி, பெங்காலில் கூட ஏற்படுத்திருச்சு 92%, கேரளாலையும் ஏற்படுத்திருச்சு. இந்த கேரளா ஜம்போட இங்கே ஜம்ப் அதிகமாக இருக்குல்ல, இல்லை அதை விட அசாமில் நல்லா ஏறிடுச்சு. இல்லையே, கேரளா விட நம்ம ஜாஸ்தி தான். புரியுதுங்களா? அங்கே வந்துட்டு குட்டீஸுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கல, அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். பெங்காலில் வந்துட்டு நிறைய எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அடிப்படைங்க பேஸ் ஓட்டை குறைச்சிட்ட உடனே போட்ட ஓட்டு பர்சன்ட். இப்போ 57% நாங்கள் சைதாப்பேட்டையில் 1.5 லட்சம் ஓட்டு போலாச்சு. இப்போ 77%, 20%. நீங்கள் ஒன்று வச்சுங்க, 1 லட்சத்தில் 20,000, 1.5 லட்சத்தில் 30,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்ல. 2,400 ஓட்டு கம்மி. அப்போ இது சொல்லக்கூடிய செய்தி என்ன? குறைச்சிட்டாங்க, பர்சன்டேஜ் அதிகமாகி போச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் 30,000 சம்பாதிக்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் வந்துட்டு 10% இன்க்ரிமெண்ட் போடுறான். நான் வந்துட்டு 25,000 சம்பாதிக்கிறேன், புரியுதுங்களா? என் கம்பெனி 30% இன்க்ரிமெண்ட் போடுறான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 10%க்காக வர்றதும் இந்த 30%க்காக வர்றதுலையும் ரிலேட்டிவ் பேசிஸ் டு த பேஸ் சேலரி அதுதான் முக்கியம். எனக்கு தான் எனிவேஸ் அதிகமாக இருக்கும் பாருங்க, அவ்வளோதான், அது சிம்பிளாக சார். பட் இது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கா சார்? எஸ்பெஷலி கொடுத்துருக்குது. அது காரணம் என்னன்னா, யாருக்கிட்ட போச்சு, யாருக்கிட்ட. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்திகள்லாம் வெளில எடுத்துட்டு வாங்குவேன். ரிலையபிள் சோர்சஸ் இருக்குது, அதை பற்றி வாங்குவேன். ஒரு பூத் ஏஜென்ட் சொல்கிறாரு, அவர் அதிமுக பூத் ஏஜென்ட். உதயசூரனுக்கு விழுது, பிகிலுக்கு விழுது, நான் எங்களுக்கு விழல அப்படின்றாரு. அதான் இன்னொரு இடத்துலேருந்து வருது. இது சென்னையில் இன்னொரு இடத்துலேருந்து வருது. குடிசை பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் வருத்தப்பட்டவரும் போடுறாங்க, ஊருக்குள்ளே இருக்கிற பசங்களும் போடுறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி போடுறாங்க விஜய்க்கு. இது ஈரோட்டில் இருந்துட்டு. இன்னொரு இடத்துல இருந்துட்டு நேற்று நைட்டு சரியான வாக்குப்பதிவு பார்த்தா நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபோன் மாற்றி போட்டுறாளுங்க அப்படின்ட்டு. அப்போ இது மூணும் எல்லாருக்கும் ஒரு கலக்கத்தை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தோம்ல. பூத் லெவலில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் க்ளீனாக அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன ரிப்போர்ட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். பூத் லெவல் ரிப்போர்ட்டை தான் நான் எப்போதுமே எடுத்துக்குவேன். அதான் இப்போது. ஸோ த கம்ஃபர்ட் ஜோன் மே பி டிஃப்ரெண்ட். ரொம்ப பரவாயில்ல வந்ததுன்னா டிஎம்கே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு அடிபட்டுருக்குது அப்படின்ற செய்தி தான். இட் கேனாட் பி கன்ஃபார்ம்டு எட். ஏன்னா நமக்கு ரியல் ஃபிகர் வந்துட்டு வாக்கெட்டிக்கப்போ தான் வரும். கோயம்புத்தூர் அந்த ரீஜனில் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் கேட்டேன். அவன் வந்துட்டு ரொம்ப இதுவாக சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னோம்னா, கோயம்புத்தூர் சிட்டியில் வேறு மாதிரி, பல்லடத்தில் வேறு மாதிரி, கிராமங்கள் இருக்கிற இடத்துல டிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் டஃப்பு, அதில் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்றான். ஆனால் கோயம்புத்தூருக்குள்ளே அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டு இது போயிடுச்சுன்றான் அவனுடைய. அது எப்படி புரிஞ்சுக்கணும்? நிறைய ஓட்டு விழுந்துருக்குது தாவேகாக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது லாஸ்ட் டைம் வந்து ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு. கமலஹாசன் அவர்கள் இல்லை, மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் எல்லாத்துடைய டவுன் சிட்டிஸில் ஓட்டுருக்கும், உள்ளே போனாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் கோயம்புத்தூரில் தான் நின்னார், அவருக்கு நல்ல வாக்கும் வந்துச்சு. அதே ஃபேக்டர் தான் டிவி கேட்குறா. சிட்டிஸில் இல்லை டவுன்ஸில் அதிகமாக, கிராமப்புறங்களுக்கு போகும்போது கொஞ்சம் வேற மாதிரி. ஈரோட்டை பற்றி சொல்லும்போது அது கிராமம் தானே, ஈரோட்டு உள்ளே தான், உள்பகுதியிலேருந்து தான் வந்துச்சு அந்த செய்தி. அது 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 வந்துட்டு மினி டவுன் தான். அது அந்த இடம் நான் பேரெல்லாம் சொல்ல வேணாம். ஓகே, அது வந்துட்டு ஒரு டவுன் தான், அது சிட்டி கிடையாது, ஆனால் டவுன். அது அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னோம்னா, வேர் தெர் இஸ் சினிமா இன்ஃப்ளூயன்ஸு, வேர் தெர் இஸ் பெட்டர் இன்கம், அதாவது தமிழக அரசனுடைய அந்த நலத்திட்டங்களால் பயன் தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய செக்மெண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வெல் செட்டில்டு, கொஞ்சம் ஆமாம் அவங்கள்கிட்டலாம் போயிருக்கு. குறிப்பாக நகர மையங்களில் வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் போட்டாங்கன்னா தட் இஸ் வெல் அண்டர்ஸ்டுட். ஆனால் அப்பர் மிடில் இன்கம் குரூப் இருக்கு இல்லையா, அப்பர் மிடில் இன்கம் குரூப் நல்ல சம்பளம் கூடலாம் வாங்கிட்டு லீவ் ஆச்சுன்னா ஒரு கார் எடுத்துட்டுலாம் போவாங்கல்ல, அந்த குரூப் வந்துட்டு நிறைய விஜய்க்கு போட்டுருக்குது. அவங்களுக்கு பொதுவாக வந்துட்டு ஏழைகளுக்கு எது கொடுத்தாலும் எரிச்சலாக இருக்கும். அந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு விஜய்க்கு போயிருக்கு.
ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, போட்டு விடு அவ்வளோதான் விஜய், அதெல்லாம் வந்துருக்குது. பட் எனிவேஸ் டிவிகேக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான், ஒரு பாசிட்டிவ் விஜய் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தொடக்கம் தான் அவருக்கு. ஆனால் அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு தெரில, ரிசல்ட் வந்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ அவர் சொல்லியிருக்காரு நல்ல தொடக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து தெரியுது, அது வெற்றி அளவுக்கு அதெல்லாம் வரல அப்படின்றது. பட் இருந்தாலும் கூட தொடக்கம் அப்படின்றது தொடக்கம் நல்லா கொண்டு போனால் நல்லா வரலாம். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.